கைதட்டின 17 பேர் தான் தமிழ்நாடு. நீங்க ஒரிசாவை ப்ரோ. கைதட்டுங்கள் கண்ணப்புறகுல உறவுகளை, கைதட்டுங்க. இடியப்பம், பனியாரம், கொலக்கட்டை, கப்ளிங் ஓசு இது தெரியுது. அப்துல் கலாம் என்ன செஞ்சாருன்னு ஒரு ஆள் எந்திரிச்சு சொல்றேன், வெடி வச்சாருன்னு. ஆமா, சிவாஜி வெடி கம்பெனி கூட அவர் கம்பெனி தானே. புஷ்வானா வருது, தரச்சக்கரா வருது. நல்ல மனிதர்கள், ஒண்ணு சொல்றேன், நல்ல மனிதர்கள் இவ்வுலகத்திலே அதிக நாள் வாழ மாட்டார்கள். ஏ வினோத், என் சட்டி ஓட்டடா ஏலே. ஆனா அவன் இழுத்து விட்டு போயிடாங்கப்பா. ப்ரோ செக்ஸ் வேடா சொல்றான். ஐ வாண்ட் ரிவெஞ்ச்னே. என்ன சொல்ற முண்டை, மொட்டனாக்கு முண்டை. இந்த கிராமத்துல பெரியவங்க இங்க உட்கார்ந்துருக்காங்க. இவருடைய அருமையும் பெருமையும் இளைய சமுதாயத்துக்கு எப்ப தெரியும்னா, அவர்களுடைய வயதை தொடும் பொழுதுதான் தெரியும். அவங்க பாதுகாத்த இந்த கிராமத்தினுடைய வழியும் முக்கியஸ்தராக இருந்த அந்த பதவியும் அப்பத்தான் தெரியும். ரொம்ப நன்றிங்க. என்னத்தா அந்த ரோட்ல 30 பேர் இருக்கீங்களா, வீட்டுக்கு போயிருக்கலாம். எங்க அக்கா 100 நாள் வேலைக்கு போகும்போது அதுல தான் போகுமா. ஏக்காய் வீட்டில் போய் 1 லிட்டர் மண்ணெண்ணெய் எடுத்துக்க, பீரு பாட்டில் ஊற்றி எண்ணெய் எரிஞ்சிரு, தாயை செத்துறேன். நான் கூட வேற நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண நான் என்ன பண்ணுவேன். ஏக்காய் இங்கிட்டு வா, இங்கன்னு வாங்க, எல்லாரும் தாயை விளையாடுவான். ஆனா இதுக்கு தாயை விளையாடுற லட்சணத்தை நான் சொன்னா என் தம்பியை உறைஞ்சிருச்சிருவாங்க. பொம்பளை ஆளுகள் மேலும் எந்த பொம்பளையாவது நான் வரும்போது தாயம் போடும்போது இந்த விருத்த வல்லைன்னு கெட்ட வார்த்தையில் பேசினா மசுத்தார்த்தே வருவேன். ஏலே, தாயம் கட்டையை நல்லா தேய்ச்சிக்கிட்டு நல்ல மட்ட தரையில் உருட்டி விடு, விருத்தமா விழுகும். இதுல விருத்த விழுகாத முண்டை எங்க ஊர்ல ஒரு தாயம் உண்டா. அடுத்து ஒருத்தி அடி தேவடியா ஒரு 12, இன்னொரு உங்களை அடி குச்சிக்காரி ஒரு 3. தேவடியா அந்த காலத்துல தாய கட்ட. நீங்க சிரிக்காதியப்பா, நீங்க சீட்டு விளையாடுற லட்சணம் புழுப்புன்னு இருக்கு. சீட்டு உனக்கு ராஜி பச்சி இருந்துச்சுன்னா வந்து அடிக்க போது சீட்டுல இவன் அடங்கோத்த சோக்கர் வாடா, அடங்கொம்மா ஒரு கிங்கு வாடா வாடா. அப்படித்தான் ஒருத்த இழுத்தியா வாடா, ஒரு ராசாண்டு அவன் சட்டி எழுத்தியா. சட்டி எழுத்துன்னு உள்ள பார்த்துட்டு என்ன அதுக்குள்ள உலக்க வந்துருச்சு, மிரண்டு செருப்புட்டு அடிச்சு அதுல பிறந்த அவன் நோட்டீஸ் படி. லவ் காதல் என்பது என்னன்னா பீங்கா மாதிரி. லவர்ஸ் நான் தான் எழுத்து விட்டேன். ஒவ்வொரு கதையும் நான் ஆரம்பிச்சேன், என் தம்பி ஊரை கிளம்பிட்டாங்க. பெத்த தகப்பேன் போன் அடிக்கிறான், மயனுக்கு போன் அடிக்கிறேன். மயன் அருப்புக்கோட்டில் இருக்கான். எங்க இருக்கான்? இளையராணி தியேட்டர்ல படம் பார்க்குறான். அவங்க அப்பா இங்கிருந்து சொல்றார், ஏ கருப்பு என்னப்பா எங்கடா இருக்க? நான் ஜிம்மில் இருக்கேன்ப்பா. பார்த்தா சீட்டில் படுத்துக்கிட்டு படத்தை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னப்பா வரும்போது என்ன பண்ணிட்டேன்னா, உங்க அம்மா மைதா இல்லையா வாங்கிட்டு வா. ஏ போன வைப்பா. என்ன மைதா? கோத்தா மைதா வைப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் லவர் போன் அடிக்குது. அதே தியேட்டருக்குள்ள உட்காந்துட்டே சொல்றான், என்னடா சுமிதா, ஏ கருப்பு நோத்தா எங்க வீட்டில் பருப்பே இல்லைடா. இவன் உடனே இரு 3 சிப்பம் தூக்கிட்டு வந்து போட்டுறேன். ஏன் பேம்பஸ் இல்லடா, குட்டியானையில் ஏற்றிட்டு வந்துடுறேன். காசுக்கு என்ன பண்ணுவேன்? எங்கள் அப்பன் டிவிஸ் குட்டியை வச்சுருவேன். அப்போ அவன் என்ன பண்ணுவேன்? 20 ரூபா முண்டை அல்ல, நாளைக்கு கொண்டு விடுறேன், நீர்மாலைக்கு வந்து அழுதுட்டு போ. தம்பி சிரிப்பு கிடையாது. காதலிக்காக பெத்த தகப்பனை கொல்லக்கூடிய தமிழ்நாடு. இஸ் பிளேட் இன் தி அட்டாக், சங் இன் தி லாங். சிந்திக்க வேண்டும். இளைய சமுதாயம் அத்தனை பேருமே பெத்ததாய் தகப்பன் படக்கூடிய கஷ்டத்தை எந்த ஒரு மகனோ மகளோ அதை பார்த்து படிச்சு பெரியாள் ஆகிறியா நீதாயா நான் வணங்குற தெய்வத்துக்கு சமம். இருக்கிற எங்க அப்பங்கெல்லாம் பார், அவர்கள் பல்லு போனதுக்கு காரணம் வா போடு வெத்தலை போடு. வெத்தலை போடக்கூடாது. நீங்க ஏதாவது நிறுத்தி விட்டுருக்கா சிரிச்சு. அந்த மாதிரி அந்த ஆங்கில கிடையாது. கணேஷ் போயில போற ஆள்லாம் கைதுக்கு
மணி கட்டர் ஒடிச்சு போடுவேன். போடக்கூடாதா ஐயா, கணேஷ் போல ஓட்டுறாயா அவன் ஏய் விட்டுருவேன் காவல்துறையிட்ட. ஆனா முதல்ல கணேஷ் போயில ஆரம்பத்துல பார்த்துருக்கேன், கடையில் 500 சரம் தொங்கும். இப்போ போடுறேன் கூட கரூருக்குள்ள உட்காந்து போடுறேன். ஏப்பாண்ணே ரைடு ஓவர்னு வீட்டை விட்டு விட்டு அருப்புக்கோட்டில் போய் போட்டு வர்றேன். ஒரு உருண்டை எங்கன ஓட்ட சொல்லி கொடுத்துருவேன் பக்கத்து வீட்டுக்காரன். அவன் அழகர் ஒரு மாதிரியா பாக்கெட்டை இது பண்ணுறாயா. உண்மைதான். ஏய் இம்புட்டு என்ன எங்கள் ஊரில் எதிர்த்தாப்புல சொந்த மச்சனை போட்டு அடிக்கிறான். அடிச்சா மச்சினை கத்துறேன், ஏன் மச்சான் மச்சான். இவன் ஜன்னல்லையா பார்த்துக்கிட்டு தெரியாம அடிச்சு அவனை கையை காலம் முடிச்சு போட்டு போயிட்டாங்க. போய் ஊருக்காரங்களா ஏன் ஆயந்தா இருந்தாலும் உன் தங்கச்சியை கட்டினவன் போட்டு அடிச்சிருக்காங்க, நீங்க தான் முண்டை இருந்த காப்பாற்றுவேன். தானே எப்படி காப்பாற்றுவேன்? அன்னைக்கு போயலை கேட்குறேன் தரமாட்டேன், போயலுக்கு அடி வாங்கி விட்டுட்டேன். என் தம்பியை சொல்ற மாதிரி டீஸ் விட்டி ஏலே இருங்கப்பா. என் தம்பிகளுக்காக நாடகம் வைக்கணும்னா நீங்க 3 நாடகம் நடத்தணும். ஒரு நாடகத்துக்கு இங்கே புழு புழுன்னு இருக்கு, இதுல 3 நாடகம். கப்பல் அண்ணே இங்க வாவேன், இங்க வாவேன். உன் வயசுக்கு என்ன கப்பலிங் கேட்குது? உன் வயசுக்கு கப்பலிங் கிடையாது, உன் வயசுக்கு லாடம் வேற தள்ளி நீர்மல் அடியாது. இந்த கணேஷ் போயில போடும்போது பார்த்துருக்கீங்களா? என் தமிழ்நாட்டுக்காரன் மாதிரி செய்ய முடியாதுப்பா. இந்த வண்டியால போயில வாங்க என் தம்பி வாடா என் சிங்கம். சரி லட்சுமி போர்வல் நவீன முறையில் போர்களை கர்றான் 4 ரஞ்சு 6 ரஞ்சு போர். வீட்டிற்கு தோட்டத்திற்கு போர் போட்டு தர போனோம். எவாடா அருமையான விஷயம் காடுறா. வீட்டுக்கும் தோட்டத்துக்கும் போடாம ஏன் நாளைக்கு வந்து கேஸ் அடுப்புக்குள்ள இறக்குறியா? விதி எப்படி அடிச்சிருக்கேன் பாரு. வீட்டுக்குள்ளே 4 இன்ச்சு, அவுட்ரு தோட்டம்னா 6 இன்ச்சு. இங்க சத்தம் வந்துடும் வீட்டுக்குள்ள கச்சான் கட்டானா. ஓகே ரோபோ போர் யார் எல்லாமே செஞ்சுட்டு வந்துடும். அது ரோபோ போர் 1000 அடி ஆளவரை போட்டு தரப்படும். ஆமா காசு எங்க காசுடா? 35 அடியில தண்ணி வர வச்சா உனக்கு நான் என்ன வேணா செய்வேன். 1000 அடி படியில் ஆஸ்கள். அடுத்த வருஷம் 1 லட்சம் அடின்னு போட்டு வீடுகள்லாம் இடிச்சு விட்டு போயிட்டே. ஆனா போர் போடுறது பெரிய கலை. செகதி அடிக்கும், அது ஒரு வேலை பார்த்து விட்டாங்க இந்திக்காரங்க. இந்த கடைசியில எங்க கண்டாலிமா அதை சொன்ன கேட்க மாட்டேங்குது. எங்க ஊர் வயக்காட்டில் போர் போட்டது இறக்கிட்டேன். அவன் 650 அடி. கடைசியில் அவன் சொன்னேன், கடைசியில் தண்ணியை பூரா வெளியே எடுக்க போறான். ஆத்தா தண்ணி உப்பு கறிக்கதாரும் குடிச்சு பாருன்னு இந்த முண்டை சேலையை வரைஞ்சு கட்டிட்டு தண்ணியை பிடிக்க பண்ணி நின்றுச்சு. புரிச்சு நடிச்சு வர சேலையெல்லாம் தூக்கி புருஷை வந்து செருப்புட்டு அடிச்சு. அதெல்லாம் செய்யக்கூடாது. நான் தண்ணி வந்து தொட ஏதாவது ஆச்சுன்னா நீடா அவன் நினைக்கிறேன் நான் போரே போடலடா. 1000 அடி வரைக்கும் போர் போனோம்னா அவ்வளவு தூரத்துக்கு தண்ணி வராட்ட விட மாட்டேன். கையடியா அடிச்சு அந்த அப்படியே அமைக்கிறா. ஆனா தம்பி நீ எது தானே டவுல் பண்ணிக்க சொல்லாதீங்க, மூக்காந்த அந்துவோம்டா. லட்சுமி போர்வெல்ஸ் உரிமையாளர் சி கருப்பசாமி 82B சுகன்யா காம்ப்ளக்ஸ், சாய்பாபா கோயில் ரோடு, காந்தி நகர், அருப்புக்கோட்டை மற்றும் உசலம்பட்டி ரோடு, திருமங்கலம். வாழ்த்துக்கள். ஸ்ரீ லட்சுமி போர்வெல்ஸ் தொடரட்டும். ஓகே. பெருமாள் 200. இது 200 யாரு? போர்வெல்ஸ் நீதானா? கொஞ்சம் அப்படிலாம் இருக்கணும்னு சொல்லாத. ஒரு போர் வண்டி வச்சுக்கிட்டு 1000 அடி போறாலும் பெட்டி ராஸ்கல் 200 ரூபா கொடுக்குற என்னன்னு இவன் எஸ்ஆராம் பாரு. அது எங்க பெரிய தம்மை தாண்டா, அதை வாங்கிட்டு 300 ரூபா. அடுத்த வருஷம் உனக்கு ஒரு போர் வண்டி வாங்கி தரேன். என்னண்ணே அடுத்த வருஷம் 30 ரூபாய் கொடு. என்னடா இது? நாளை யாரும் சொல்லிடக்கூடாது என் தம்பிய என்ன எம்கேஆர் வந்து என்ன கிழிச்சான்னு. இப்பயே கிழிச்சிட்டேன். படிக்கிறேன், மணி ஆகுதாடா, நேரம் பத்தாது எனக்கு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் திருவரந்தாள்புரம் கிராமத்திலே கண்ணப்புற உள்ள உறவு முறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ வெயில் உகந்தம்மன் புரட்டாதி திருவிழாவை முன்னிட்டு
திருவனந்தாள்புரம் கிராமத்தார் ஒன்றுபட்டு ஒரு மனதோடு ஊரு கூட்டம் போட்டு தாயை வணங்க வேண்டும் என்று பக்தியோடு இந்நாடகத்தை ஏற்பாடு செய்திருந்தாலும் இந்நாடகத்துக்கு கண்ணும் கருத்துமாக தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு நம்மளுக்காக இரவு பகல் பாராமல் பாதுகாத்து கொண்டிருக்கின்ற உயர்திரு அருப்புக்கோட்டை மதிப்புக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் தலைமையிலும் திருவனந்தாள்புரம் கிராம பொதுமக்கள் முன்னிலும் இந்த நாடகம் நடந்தாலும் இந்த கிராமத்துக்கு நாங்களும் வருகிறோம் என்று வெளி ஊர்களிலிருந்து டூலர் பைக்கு எடுத்துக்கொண்டு இரவு நேரத்திலே வந்த என்னுடைய அண்ணன் தம்பி வெளியூர் அத்தனை பேர் அன்போடு இதுதாயா திருவனந்தாபுரம் இந்த கண்ணப்புறகுள்ள மக்கள் இந்த நாடகத்தை நடத்தினாலும் வெளியூர்லேருந்து வந்த அவர் சொந்தக்காராக இதைத்தான் சம்பாரிச்சிருக்கு இந்த கண்ணப்புற குளம். இதான் பெரிய சொத்து.